பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடே கூட இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். அவர் மோசேயினுடைய வாழ்விலே அவனோடே செய்த உடன்படிக்கை, சொன்ன வாக்குத்தத்தங்கள், இவைகளின்படியே தேவன் அவனோடு இருந்து அவனை அற்புதமாய் நடத்தி வந்தார். அதனால்தான் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி. கர்த்தர் உங்களோடே கூட அவர் இருக்கிறார். முந்திய பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். உனக்கு முன்பதாக ஒருவனும் அவன் எதிர்த்து நிற்பதில்லை. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. அது உலக மனுஷனாக இருக்கலாம், அல்லது அதிகாரம் படைத்த அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது நமக்கு எதிரான சதி செய்கிற கூட்டத்தினராக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான தேவன் அவர் ஒரு மனுஷனோட இருக்கிறார் என்று சொன்னால், அவனுடைய வழிகளும் அவனுடைய கிரியைகளும் தேவனுக்கு எவ்வளவாய் உகந்ததாய் அது இருக்கும் என்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மையும் உத்தவமாக காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் அவனுக்காக இறங்கி செய்வார் என்றால் தவறாக எண்ணாதீர்கள். அவனுக்காக இறங்கி சகலத்தையும் செய்வார். யுத்தங்களாக இருக்கட்டும், அல்லது அவனுக்கு விரோதமான செயல்களாக இருக்கட்டும், அல்லது அவனுக்கு விரோதமான செயல்பாடுகள், அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதமான போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்கிறவர். மற்றவர்களால், சத்ருனுடைய கூட்டத்தாரால் எந்த விதத்திலும் ஜெயத்தை எடுக்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், மோசே அவன் தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளவன். புதிய ஏற்பாட்டிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்த்திருக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலேயே நன்மையாக அவர் செய்து முடிக்கிறவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நிச்சயமாக இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய ஊழியத்தின் பாதைகளிலும் குடும்பத்தின் காரியங்களிலும் நமக்கு எதிரி அல்லது எதிராய் செயல்படுகிற காரியம் எதுவென்று நம்முடைய சிந்தையிலே காணப்படுகிற காரியங்களிலே கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்து செய்கிறவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஒருவனாலும் நமக்கு எதிராக எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்தந்த காரியங்கள் எல்லாம் எதிராக எனக்கு காணப்படுகிறதே, நன்மை செய்தாலும் இவர்கள் எதிராக எனக்கு செயல்படுகிறார்கள் என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஒரு பெரிய மாதேவ மனிதனோடு இருந்ததை இங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறதற்கு ஒரு காரியம் உண்டு. யோசுவா, மோசே அவன் மரித்து போனான். அடுத்த தலைமைத்துவம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஒரு போராட்டங்களின் மத்தியிலே அவன் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவனோடு இடைபடுகிறார். நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். ஆமென். உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும்
ஆண்டவரே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். எனக்கு எதிராக ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீரே பெரிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்த முடியாய் ஜெபிக்கிறேன். தடைகளையும் சத்துரு கொண்டு வருகிற தீய காரியங்களையும் நிர்மூலமாக்கி நீர்களோடு இருந்து வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.